சார், அவங்களை எப்படி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி பையன் ஸ்கூல் போயிட்டாங்க. ஃபுல்லாக எப்போதும் நியூஸ் பார்த்துட்டே இருப்பார், ஜெயா நியூஸ். அம்மாவுக்கான உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இதுமாரி மண்ணை ஊற்றிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல சார். நியூஸில் என்ன பார்த்தாருன்னே தெரியல அவர். அது என்ன பண்ண மண்ணை ஊற்றிட்டு இதுமாரி பண்ணிட்டாரு சார். அதை என்னால் ஜீரணிக்கவே முடியல. என்னால் வேலைக்கு போயிட்டு இருக்கனால எங்கள் எனர்ஜியே இல்லை. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எவ்வளோ தான் சார் போராடுறது பொம்பளை. நான் அப்போட நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. கட்சிக்காக நான் உழைப்பார், அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பார். யாகத்துக்கெலாம் போயிட்டு வருவார். கோவில் போயிட்டு இப்போ இதுக்கு இப்போ இப்படி பண்ணிட்டாரு சார். இப்போ நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? என் பிள்ளைங்களாம் இவ்வளோ தலை கிளம்பி இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் போய்ட்டு ஜாம்னு இருக்கலாம். அம்மாவுக்காக உயிரை கொடுப்பதுனால எனக்கு மனசு அவ்வளோ திடப்படலை. என்னால் வருத்தப்படவும் முடியல. அம்மா குணமாயிடுவாங்கன்னு எவ்வளோ நான் எடுத்து சொன்னேன். காசு கூட கேட்டிருந்தார், பணம் நான் தோடு வச்சுட்டு பணத்தை கொடு அம்மா பார்த்துட்டு வரேன்னு. அதை விட கேட்காம இதுமாரி பண்ணியிருக்காரு சார். உங்கள் பேர் என்ன பொறுப்பில் மாறினாங்க? அவங்க 23வது வார்டு இது. அவர் திருநெல்வேலி இருக்கிறது மோகன்குமார் அவர் பேர். திருநெல்வேலி கட்சிக்காகவே எங்கள் மாமனார் குடும்பத்துலேருந்து எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து கட்சிக்காகவே பாடுபடுவது. எம் மஞ்சுளா சார். குழந்தைங்க பையன் 11வது படிக்கிறான், 16 வயசு, ஓரியன்ட்டில் படிக்கிறான். பாப்பா வந்து 13 வயசு, 6th படிக்கிறான். இன்னொரு பையன் வந்து 6th படிக்கிறான். லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் படிக்கிறான் சார். அதை கூட நான் அவரோட குடும்பத்தோட அவரோட கண்காணிக்க மாட்டார். கட்சிக்காகவே பாடுபடுவார். கட்சியில் இப்போ அம்மாவுக்காகவே மண்ணை ஊற்றி கொடுத்துட்டாங்கிறப்ப எனக்கு மனசு ஒன்றுமே சொல்ல முடியல சார். ஜீரணிக்கவே முடியல எனக்கு.